எல்லோருக்கும் ஹாய். டைரக்டர் சுந்தர் சி, பாப்புலர் இந்தியன் டைரக்டர், நாட் ஓன்லி டைரக்டர், ஆக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், பிளேபேக் சிங்கர், ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு சுந்தர் சி. ரீசெண்டாக கூட 2013 வெளிவர இருந்த இவரோட டைரக்ஷனில் விஷால், சந்தானம் மற்றும் பலர் நடித்த மதகஜராஜா படம் சில பல பிரச்சனைகள்னால 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. பட் இவ்வளோ வருஷம் லேட்டாக ரிலீஸ் ஆக இருந்தாலும் இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த படத்துக்கு சுந்தர் சி நல்ல ஒரு டேலண்டட் டைரக்டர். தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட படங்கள்னாலே காமெடிக்கும் கிளாமருக்கும் பஞ்சம் இருக்காது. பட் இவரோட படங்களில் உள்ள கிளாமர் நம்மளை முகம் சுளிக்க வைக்காது. அதே மாதிரி காமெடியும் தரமாக இறக்கிடுவார். ஜாலியாக போகும் இவரோட படங்கள்னாலே. ஒரு சில படங்கள்லாம் இவர் தான் டைரக்ட் பண்ணார்னா நமக்கு டவுட் வரும். இன் திஸ் வீடியோ சுந்தர் சி டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். சுந்தர் சி தன்னோட முதல் படத்தை ஜெயராம் வச்சு முறைமாமன்னு சொல்கிற படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த படத்தில் குஷ்பு நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் சுந்தர் சி டைரக்ட் பண்ண படம் முறைமாப்பிள்ளை. அருண்குமார், கிருத்திகா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஆவரேஜான படம். அப்புறம் சுந்தர் சி டைரக்ஷனில் 1996 வெளியாகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் உள்ளத்தை அளித்தா. இந்த படத்தில் கார்த்திக், ரம்பா, கவுண்டமணி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சிற்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் காமெடி, லவ்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்ததே சொல்லலாம் இந்த படம். அப்புறம் இவர் டைரக்ட் பண்ண படம் மேட்டுக்குடி. கார்த்திக், நக்மா, ஜெமினி கணேசன், கவுண்டமணி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சுமாராக போச்சுன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு சுந்தர் சி டைரக்ட் பண்ண படம் அருணாச்சலம். சௌந்தர்யா, ரம்பா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் ஸ்டோரி வைஸும் நல்ல சக்ஸஸை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் 3 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டை தட்டிட்டு போயிருக்கு. அப்புறம் சுந்தர் சி ஜானகிராமன், நாம் இருவர் நமக்கு இருவர் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி தல அஜித்தை வச்சு உன்னை தேடி படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படமும் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்து சுந்தர் சி சுயமரம். இந்த படத்தை கிட்டத்தட்ட 14 டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உனக்காக எல்லாம் உனக்காக, அழகர் சாமி, கண்ணன் வருவான், உன்னை கண்டேடுதே, உள்ளம் கொள்ளை போகுதே, ரிஷி, அழகான நாட்கள் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணாரு சுந்தர் சி. அப்புறம் சுந்தர் சி 2003 உலகநாயகன் கமல் நடிச்சு டைரக்ட் பண்ண படம் அன்பே சிவம். இந்த படத்தில் மாதவன், கிரண் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த அன்பே சிவம் படத்துக்கு அப்போ சரியாக கொண்டாடப்படாம எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு. பட் இப்போ அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் மூவின்னு சொல்லலாம் இந்த படத்தை. சுந்தர் சிட்டை கேட்கும்போது என்னோட பெஸ்டஸ்ட் மூவி எதுன்னு கேட்டால் அன்பே சிவம் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. 2003 சுந்தர் சி டைரக்ஷனில் வந்த படம் வின்னர். பிரசாந்த், கிரண், வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஒரு தரமான காமெடி ஃபிலிம். ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சு. வடிவேலு கலக்கியிருப்பார், மிரட்டிருப்பார் இந்த படத்தில். இந்த வின்னர் படத்தோட டைரக்டரும் சுந்தர் சியே. அப்புறம் சுந்தர் சி டைரக்ட் பண்ண படம் கிரி. அர்ஜுன், ரம்யா, ரீமாசன், வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி ஃபிலிம். வடிவேலு இந்த படத்துலையும் கலக்கியிருப்பாரு. இந்த படமும் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் லண்டன், தக்கத்திமிதா, சின்னா, 2, நகரம் மறுபக்கம் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. அப்புறம் கலகலப்பு, தீயாவளசினும் குமார்னு ஃபுல் டைம் காமெடி ஃபிலிமை டைரக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷனை கொடுத்தாரு சுந்தர் சி. அப்புறம் அரண்மனைன்னு ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை டைரக்ட் பண்ணி இந்த ஜானரும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் திட்ட கொடுத்தாரு. அப்புறம் ஆம்பளை, அரண்மனை 2, கலகலப்பு 2ன்னு அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்தாரு சுந்தர் சி. அப்புறம் சிம்புவை வச்சு வந்தா ராஜாவை தான் வருவேன் ஆக்ஷன் படங்களை கொடுத்தாரு. அடுத்து அரண்மனை 3, அரண்மனை 4ன்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. காஃபி வித் காதல் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. இப்படி எத்தனையோ படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. நிறைய ஹிட் படங்கள் இருக்குது. சில பல சுபாரண படங்களும் இருக்குது. அவரோட டைரக்ஷனில் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த மதகஜராஜா படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ஃபேன்ஸ் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது இந்த படத்துக்கு. இவ்வளோ வருஷம் ஆனாலும் இப்படி காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன், ஹாரர் த்ரில்லர்னு எல்லா ஜானர்லையும் பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு சுந்தர் சி. இப்போ ரிலீஸ் ஆக போகிற மதகஜராஜா படம் அவருக்கு நல்ல ஹிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சுந்தர் சி டைரக்ட் பண்ண படங்கள்ல இதுவரை உங்களுக்கு தெரியாத படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இவரோட டைரக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.